ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் டிமார்ட் போயிருந்தோம் கைஸ். அங்கே வந்து எவ்ரி மந்த் தான் நாங்கள் யூஸ்வலாக என்ன வாங்குவோமோ அந்த திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்தோம். எக்ஸஸாக கொஞ்சம் 1 or 2 வாங்கியிருக்கோம். அதை தான் இப்போ நான் வீடியோவாக எடுத்து போட போகிறேன். நான் வாங்கியிருக்கிறது வந்து வித்து ரேட்டோடு தான் நான் காட்ட போகிறேன். அந்த ரேட்டெல்லாம் இந்த இதுக்கு ஒர்த்தா அப்படிங்கிறத சொல்லுங்கள், ஓகேயா? ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வாங்கிட்டு வந்ததை கட்டப்பையில் அப்படியே வச்சுருக்கேன். நீ எடுக்கவே இல்லை, வீடியோ போடணுங்கிறதுக்காக அப்படியே வச்சுருந்தேன். இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம், வாங்க. ஓப்பன் பண்ணிடலாமா? பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த சோப்பு டப்பா. இங்கே பாருங்களேன், இந்த சோப்பு டப்பா 39. இதோட ரேட் வந்து 39 இருக்குது. 2 டப்பா பாருங்கள், 2 டப்பா நல்லா லென்த் இருக்குது, கரெக்டாக 1 ஜான் லென்த் இருக்குது. இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா பாருங்கள், 2 டப்பா. அப்புறம் இது வந்து ஐஸ் க்யூப் மோல்டு. சம்மர் வந்துருச்சு இல்லையா, இன்னும் என் பையன் அது இதுன்னு ஏதாச்சும் செஞ்சு தர சொல்லி கேட்பான். ஸோ ஒரு ஐஸ் க்யூப் மோல்டு வாங்கிடுவோன்னு சொல்லிவிட்டு இது ஒரு மோல்டு வாங்கினேன். இதோட ரேட்டு பாருங்கள் 69. நான் கேமராவில் காட்டுறதுனால உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக தெரியுது. 69 பாருங்கள். இதுதான் ஐஸ் க்யூப் மோல்டு. அடுத்து இந்த ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினேன். ஆல்ரெடி வீட்டில் வந்து சில்வரில் இருக்குது, பிளாஸ்டிக்லையும் இருக்குது. இது சம்மர் சீசன், நம்ம வெளியில் போகும்போது கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணி தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ரேட் வந்து ரொம்பவே ஒர்த்தபுளாக இருந்துச்சு. 21 தான். சரி, ஓகே, ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினோம். அப்புறம் எப்பவும் போல் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் தாங்க. நாங்கள் எப்போவும் இதோ இந்த சக்ரா கோல்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சக்ரா கோல்டு. இது வந்து எங்கள் வீட்டுக்கார் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டுங்க, நேச்சுரல் சால்ட். இதுதான் யூஸ் பண்ணுவார். கேபி நம்பூதிரிஸ் இதுதான் யூஸ் பண்ணுவார். நல்லாயிருக்கும். நானுமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணேன். இப்போ தான் நான் வேறு ப்ராண்ட் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் இது ஃப்ரெண்ட், இது என்ன அப்படின்னா, இது ஜஸ்ட் ஒரு கம்பினார் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தான். இது வந்து நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இது எங்கேயுமே கிடைக்கல, டிமார்ட்டில் தான் கிடைச்சது. இது பாருங்கள், 235. பட்டு லைஃப் டைம் வந்து இதுக்கு மினிமம் 2 years வரைய வச்சுக்கலாங்க. நம்ம ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு, இப்போ ரெஸ்ட் ரூமில் சுவர்லாம் க்ளீன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு மினிமம் 2 years வரைய நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இது ஒன்று வாங்கி இப்போ ரொம்பவுமே அது டேமேஜ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு தான் டிமார்ட்டில் போய் இது திரும்ப 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். 35. அப்புறம் வந்து இது மண்டை வெல்லங்க. மண்டை வெல்லம் அங்கே வந்து டிமார்ட்டில் எப்படின்னா எல்லாமே ஒரு பெரிய பெரிய டங்க் மாதிரி இருக்கும் டேங்க் மாதிரி இருக்கும். அதில் போட்டு வச்சுருவாங்க. நமக்கு தேவையானது நம்ம எடுத்துகிட்டு போய் அங்கே வெயிட் போடுற ஒரு இடம் இருக்கும். அவங்கக்கிட்ட வெயிட் போட்டு, நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க ஓகே, அவங்கக்கிட்ட வெயிட் போட்டு அப்படின்னா நம்ம வந்து இப்போ கடையில் வாங்கும்போது எக்ஸாக்டாக 1/2 கிலோ கொடுங்கன்னு கேட்டு வாங்குவோம். அங்கே வந்து அப்படி கிடையாது. எக்ஸாக்டாக 1/2 கிலோலாம் வெயிட் பண்ணி தர மாட்டாங்க. நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அதை அப்படியே ஃபுல் வெயிட் போட்டு அதுக்கான ரேட்டை இது மேலே பேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த இருக்குது பாருங்கள். நான் வந்து சரி ஒரு 1/2 கிலோ போதும்னு ஒரு தோராயமாக தான் ஒரு 2 எடுத்துகிட்டு போனேன். அது வந்து எனக்கு அது வந்து இங்கே இருக்குது பாருங்கள், அது வந்து 1/2 கிலோவுக்கு மேலேயே இருந்தது. 754 கிராம் இருந்தது. ஸோ அதை அப்படியே நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. டிமார்ட்டில் அப்படி தான். அதே மாதிரி குழம்புக்கு தேவையான வெள்ளைச்சுண்டல் இதுவும் அப்படி தான் பாருங்கள். அங்கே வந்து பெரிய ட்ரங்க்கில் போட்டு வச்சுருவாங்க. அதுக்குள்ளேயே அளந்து போடுறதுக்கு ஒரு மக்கும் போட்டு வச்சுருப்பாங்க. பக்கத்தில் இந்த மாதிரி கவர்ஸ் வச்சுருப்பாங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம அள்ளி போட்டு எடுத்துகிட்டு போய் அங்கே வெயிட் போடுற இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு இவ்வளோ 1/4 கிலோ கொடுங்க, 1/2 கிலோ கொடுங்கலாம் எக்ஸாக்டாக மெஷர் பண்ணி தரமாட்டாங்க. நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோமோ அதை அப்படியே மெஷர் பண்ணி அது என்ன வெயிட்டோ அந்த வெயிட்டு ப்ளஸ் அதோட ரேட்டை இங்கே பேஸ் பண்ணிடுவாங்க. பார்த்திங்களா? நான் இது வந்து இங்கே பாருங்கள், நல்லா தெரியுதா? இது வந்து 402 கிராம் இருக்குது. 44 ரூபா இந்த பக்கம் ரேட்டு இருக்கும். குட்டியாக உங்களுக்கு கேமராவில் தெளிவாக தெரியலை. இது வெள்ளை சுண்டல். அடுத்து ரவாங்க. நம்ம வீட்டில் எப்பவுமே நாகா ரவை தான் யூஸ் பண்ணுவோம். 1/2 kg ரவா. இது வந்து எங்கள் குட்டி பொண்ணுக்கு பேம்பஸ். நாங்கள் மேமி பக்கோ ஃபேன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இது பேம்பஸை விட கொஞ்சம் நல்லா இருக்கும்.
நல்ல லைஃப் டைம் கொடுக்குது. அதோட குழந்தைங்களுக்கு இந்த அலர்ஜி அது மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. இன்கேஸ் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பேம்பர்ஸ் போடுறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு வந்துட்டு பவுட்ரு போட மறந்துட்டு அல்லது வேறு ஏதாச்சும் அந்த ரேசஸ் க்ரீம் நீங்கள் பாப்பாவுக்கு அப்ளை பண்ணாமல் இதை போட்டாலுமேவும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரலைங்க, ஒரு இன்ஃபெக்ஷனும் வரல. எனக்கு பேம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது வந்து பாப்பாவுக்கு பேம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒன்று பவுடர் போட்டு விடணும், அப்படி இல்லை அப்படின்னா ரேசஸ் க்ரீம் யூஸ் பண்ணிட்டு தான் நான் பேம்பர்ஸை போடணும். அப்படி இன்கேஸ் மறந்துட்டு டக்குன்னு அவசரத்தில் நான் பேம்பர்ஸை போட்டு விட்டேன்னு வச்சுக்கோங்க, பேம்பர்ஸை ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக பாப்பாவுக்கு அலர்ஜி மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கும். பட் இது நல்ல பிராண்டடாக இருக்குங்க, இது வந்து நல்லா சேஃபாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து வெறும் 4 பீஸ் மெடிக்கலில் வாங்கினோம் அப்படின்னா ஜஸ்ட்டு 4 பீஸ் 99 ருபீஸ் இருக்குங்க. பட் இங்கே பாருங்கள், எம் சைஸு 15 பேண்ட்ஸு 199 ரூபாவாம். எனக்கு ரொம்ப அஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ இதை வாங்கிக்கிட்டேன். நான் யூஸ் பண்ணுறது சென்சோடைன் இதாங்க யூஸ் பண்ணுறேன். எனக்கு இப்போலாம் ரொம்ப பல்கூச்சம் வந்துருச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட முடியல, வார்மாக எதுவும் சாப்பிட முடியல, ரொம்ப பல்கூச்சம் வந்துருச்சு. அதனால டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது சென்சோடைன் யூஸ் பண்ண சொன்னாங்க. இப்போலாம் இதாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடலை நம்ம வீட்டிலலாம் அடிக்கடி தேங்காய் சட்னி தாங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி அடிக்டர் 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்காகவே இப்போலாம் மேக்ஸிமம் தேங்காய் சட்னி தான் வைக்கிறோம். ஸோ எங்கள் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு 1/2 kg வாங்கிட்டார். இதோ 1/2 kg 56 ரூபாங்க. அப்புறம் நாங்கள் துணி துவைக்கிறதுக்கு வந்து நம்ம அரசன், இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இதை ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதிலேருந்து வெளியிலேயே வர முடியாது. எங்கள் ஏரியாவில் நான் சின்ன வயசுலேருந்து அரசன் சோப்பு தாங்க யூஸ் பண்ணி பழகிட்டோம். இப்போ நான் புதுக்கோட்டைக்கு வந்த புதுசில் எனக்கு வேறு சோப்புலாம் கொடுத்தாங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது, துணி துவைக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் தான் டிமார்ட்டில் பார்த்து இந்த சோப்பு கிடச்சிது. அதுலேருந்து விடுறது இல்லைங்க. அரசன்னா 1 மந்த்துக்கு தேவையானதை மொத்தமாக வாங்கி வச்சுக்குவோம். இதோ 1 மந்த்துக்கு தேவையானது மொத்தமாக வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா சும்மா நம்ம அலையும்போது வேறு எங்கேயும் கிடைக்காது, டிமார்ட் போனால் தான் வாங்க முடியும்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு 7 சோப்பு 8 சோப்பு வாங்கி வச்சுக்கிருவோங்க. இதோ 1 மந்த்துக்கு தேவையானதை மொத்தமாக வாங்கி வச்சுக்குவோம். அப்புறம் கருப்பு கொண்டக்கடலைங்க குழம்பு வைக்கிறதுக்கு, இதுவும் ஒரு 300 கிராம் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து வச்சுருக்காரு. ஸோ 21 ரூபா 300 கிராம். அப்புறம் நம்ம பாத்திரம் கழுவுற சோப்புங்க, இது ஒரு 10 ரூபா சோப்பு. விம்மில் வந்து ஒரு 5 சோப்பு வாங்கினோம். இதோ ஒரு 5 சோப்பு. அப்புறம் பாத்திரம் கழுவுற கம்பி நாருங்க, இது 2 வாங்கினோம். ஒன்று 10 ரூபா, 2 வாங்கினோம். இங்கே பாருங்கள், இது வந்து மேரிகோல்டு பிஸ்கட் பாக்கெட் நாங்கள் ஓப்பன் பண்ணிட்டோம். வந்து 2 டேஸ் ஆச்சா, அதனால் என் பையனுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. என் பையன் வந்து எப்போயுமே எவ்ரிடே மார்னிங் டீ வித் பிஸ்கட் சாப்பிட்டே பழகிட்டான். அதனால் டெய்லி போய் வாங்கிட்டு வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த பாக்கெட் ஃபுல்லாக வாங்கி வச்சுக்குவோம் மந்த்லி ஒன்ஸுக்கு. இது ரேட்டு வந்து 150 தாங்க, 150 தான். உள்ளே எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் இதில் வந்து ஆல்ரெடி 2 எடுத்து யூஸ் பண்ணிட்டோம் 2 டேஸ் ஆனதுனால. இப்போது இதில் 3 இருக்குது பாருங்கள், இதில் 3 இருக்குது 150 தாங்க ரேட்டு. ஸோ இதுவும் அஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு வந்துட்டோம். பேக் வாங்கினேன், அதாவது லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அப்போ பாப்பாவுக்கு தேவையான திங்ஸு, அவங்களோட அந்த பேம்பர்ஸு, அவங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டிலு, பால் பொட்டி, ட்ரெஸ்ஸு, டவலு எல்லாமே எடுத்து வச்சுக்கிறதுக்கு நல்லா அஃபர்டபுளாக கொஞ்சம் பெரிய பேக்காக வேணும்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லாவே பெருசு, நல்ல பெருசு, சூப்பராக இருக்குது. 199 இந்த பேக்கு பாருங்கள், 199 எனக்கு பிடிச்சிருந்தது. சரி, எங்கே போனாலும் கட்டைப்பையை தூக்கிட்டு போக முடியாது, கொஞ்சம் பெரிய பேக் இருக்குது, நிறைய ஹேண்ட்பேக் இருக்குது, பட் பத்தாது. இது கொஞ்சம் பரவாயில்ல, ஓகேவாக இருந்தது. ஸோ இந்த பேக் வாங்கியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இன்னுமே நாங்கள் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. பட் எங்களுக்கு டிமார்ட்டில் வந்து அது ஹோல்சேல்ஸ் கடை அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் சின்னதாக வாங்க வேண்டிய அந்த சோப்பு, சாம்பு,
மற்ற ஐட்டங்கள் சோப் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது பாடி யூஸர் சோப்பு, ஷாம்பு இதெல்லாம் இங்கே நாங்கள் பக்கத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவோம். செப்பரேட்டாக பாக்கெட் வைஸாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது இந்த கம்போர்ட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது ஒரு மந்த்துக்கு தேவையானது. நாங்கள் அங்கே வந்து அது எங்களுக்கு செப்பரேட்டாக கிடைக்கல. டிமார்ட் வந்து ஹோல்சேல் இல்லையா, எல்லாமே பல்காக இருந்துச்சு. ஸோ இது மட்டும் இப்போதைக்கு வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் காய்ஸ். அப்புறம் நான் வாங்கியிருக்கிற திங்ஸோட ரேட்டெல்லாம் ஒர்த்தா அஃபர்டபுளா அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஓகே, சச்சா, பாய் பாய். கண்டிப்பாக நாங்கள் டிமார்ட்டுக்கு போன வீடியோ இருக்குது, அதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே, பாய்.